எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியும். நம்முடைய மனசாட்சி சொல்லும். யார் சொல்லாட்டாலுமே மனசாட்சி சொல்லும், நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அங்க போயிருக்க கூடாது, நீ அதை பார்த்திருக்க கூடாது. மனசாட்சி சொல்லும். அடிச்செல்லாம் யாரையும் திருத்த முடியாதுங்க. அடிச்செல்லாம் திருத்த முடியாதுங்க. அப்படின்னா உலகமே தெரிந்திருக்கும். எத்தனையோ லட்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ எத்தனை லட்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை போட்டு அடிச்சு திருத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அடிக்கிறதுனாலையும் சொல்றதுனாலையும் திருந்த போறது இல்லை. திருந்தணும்னு முடிவெடுத்து அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் முற்பட்டால் மாற்றங்கள் வரும்.